ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. எனக்கு தேர்தல் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னது? விருதுநகரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஒரு பாஜக தொண்டரின் வெளிப்படையான பேச்சு நயினார் நாகேந்திரனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விருதுநகரில் பாஜகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மக்களிடையே கட்சியின் செல்வாக்கை வலுப்படுத்துவது குறித்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஒரு தொண்டர் எழுந்து மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில், நான் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டேன், மக்கள் நமக்கு சாப்பாடு கூட வழங்க தயாராக இருக்கிறார்கள், ஆனால் வாக்களிக்க மாட்டேன் என்கிறார்கள் என கூறினார். இந்த கருத்து நயினார் நாகேந்திரனை அதிர்ச்சியடைய செய்ததுடன் அங்கிருந்த மற்ற தொண்டர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. செய்தியாளர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த நயினார் நாகேந்திரன் அந்த தொண்டரை அசைமடக்கினார். இந்த பதிவு மக்களின் உணர்வை பிரதிபலிப்பதாக இருப்பதாகவும், பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு குறைவாக இருப்பதாகவும், மக்கள் கட்சியின் கொள்கைகளை ஏற்க தயாராக இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் கட்சியின் உள்ளூர் தலைவர்கள் இதனை ஒரு தனிநபரின் கருத்தாக கருதி இது கட்சியின் ஒட்டுமொத்த ஆதரவை பிரதிபலிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு படிப்படியாக உயர்ந்து வருவதாகவும், மக்களிடையே கட்சியின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தமிழக எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. திமுக, காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லை என கூறி இந்த சம்பவத்தை தங்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தி வருகின்றனர். விருதுநகரில் நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழகத்தில் பாஜக எதிர்கொள்ளும் சவால்களை மீண்டும் ஒரு முறை எடுத்து காட்டியுள்ளது. சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு நிகழ்வில் பேசும்போது, நம்முடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பூத்திலும் உழைக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி வரும். ஆனால் நம்முடைய நிர்வாகிகளிடம் நான் ஒரு சிறிய குறையை சொல்லியே ஆக வேண்டும். செல்போனில் தொடர்பு கொண்டால் பாதி பேர் வணக்கம் கூட சொல்வதில்லை. ஒரு பெண் நிர்வாகி நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் என சொன்னவுடன் ஒழுங்கா இருந்துக்கோ என சொல்லி போனை கட் செய்து விட்டார். அவர் அவரது நைனா என என்னை நினைத்து விட்டார். மேலும் இது யதார்த்தம்தான், ஆனால் நாம் மக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். மக்களின் ஆதரவு நமக்கு முக்கியம். 2026 நம்முடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என நயினார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விருதுநகரில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் பாஜகவில் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. இருக்காங்க எல்லாம் இது மேல்நாட்டு குடிமக்கள், அதனால வெளியே வர மாட்டாங்க. அதை கொண்டு வரதுல நாக்கே தெரியும். எல்லாரும் நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கூட போடுவாங்க. எனக்கு சொன்னாரு, நீங்க நான் எனக்கு தேர்தல் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னது? எல்லாம் பேசுறாங்க. இருக்காங்க எல்லாம் இது மேல்நாட்டு குடிமக்கள், அதனால வெளியே வர மாட்டாங்க. அதை கொண்டு வரதுல நாக்கே தெரியும். எல்லாரும் நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கூட போடுவாங்க. எனக்கு சொன்னாரு, நீங்க நான் எனக்கு தேர்தல் நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னது? எல்லாம் பேசுறாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.